Hello, hi, good evening all. Live on ஆயிடுச்சா? எஸ். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்துட்டு உருட்டு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது உங்கள் கூட லைவ் போட்டு சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தாச்சு. டக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் நினச்சேன், ஓகே லைவ் போகலாம் அப்படின்னு. லைவ் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உருட்டு மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாய் நட்ராஜ், ஹாய் எல்லாருக்குமே ஹாய் ஹாய் ஹாய். டான்ஸ் செம்ம, தேங்க்யூ. ஸோ அது வந்து தீனா மாஸ்டருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஸோ தேங்க்ஸ் டு டைரக்டர் பாஸ்கர் சார் அண்ட் ப்ரொடியூசர் ராஜ் சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். மூவி பார்த்தீங்களா? ஸோ இன்றைக்கி ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு பட்ஜெட் மூவியாக எடுத்திருந்தாங்க, பட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்றைக்கி நிறைய படம் எடுத்திருந்தாலும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பட் உருட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சாட்டர்டே சண்டே. நான் எதுக்காக இப்போது லைவ் வந்தேன் அப்படின்னா, முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். இன்னைக்கு டீமோடு போயிட்டு நான் மூவி பார்த்தேன். ஆல்ரெடி பார்த்துருக்கேன், பட் தேட்டரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். ஃபேமிலியோட பார்த்தேன், டீமோட பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நாளைக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா, நாளைக்கு நான் வந்து காசி டாக்கீஸ் வந்து வரப்போகிறேன். ஆஃப்டர்நூன் 12 o'clock ஷோ. ஸோ 11:30க்குலாம் நான் வந்துடுவேன். ஸோ நீங்கள் எல்லோரும் வாங்க, எல்லோரும் சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ், அவ்வளோதான். ஸோ நாளைக்கு யாராவது இங்கே சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, அசோக் பில்லரில் இருக்கிற காசி டாக்கீஸ், காசி தேட்டர் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டூரில் இருக்கும் இல்லையா, காசி டாக்கீஸ். ஸோ அதில் வந்துட்டு நாளைக்கு 12 o'clock ஷோக்கு நான் வரேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்க. நான், அஷ்மிதா, சுகிமா, ஹீரோயின் எல்லாருமே வர போகிறா. இன்றைக்கும் ஆக்சுவலி போகணும், ஃபேன்ஸ் கூட எல்லாரு கூடயும் சேர்ந்து மூவி பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டுடே எந்த தேட்டரில் போனீங்க மேம்? எஸ், நான் வந்துட்டு காசி டாக்கீஸ் போனேன். நாளைக்கும் காசி டாக்கீஸ் தான். ஸோ டேரக்டர், ப்ரொடியூசர் நாளைக்கு எல்லாருமே வர போகிறாங்க. நீங்கள் யார் யார் இங்கே நியர்பையில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு வாங்க, எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்கலாம். ஓகே. அண்ட் சூப்பர், தேங்க்யூ. என்ன மறந்துட்டீங்களா? இன்னும் யாரையுமே மறக்கலை. கொஞ்சமாக அப்படியே ஓடிட்டே இருக்கேன். இன்னைக்கு ரிலீஸ்லையா? பிரதீஷ் சாரி, இப்போ தான் வந்தேன் ரூமுக்கு. வந்த உடனே இப்போ நெக்ஸ்ட் நான் போகணும், வெளில போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும். இன்றைக்கி எல்லாரோட ரிவ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் உட்காந்து பேசணும். ஸோ அதனால் அதுக்குள்ளே டக்குன்னு ஒரு 10 minutes, 1/2 hour லைவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வீட்டுக்கு வந்துட்டு லைவ் வந்தாச்சு. உங்களுக்காக பார்க்க போகிறேன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா, ரோகிணியில் இருக்குது, ஐநாக்ஸில் இருக்குது, தேவி கருமாரி இருக்குது, காசி டாக்கீஸ் இருக்குது, மாயாஜால் இருக்குது, இவிபி சினிமாஸ் இருக்குது, பிவிஆர் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது, எனக்கு தெரியலையே. இங்கே நியர்பையில் இதெல்லாம் இருக்குது. வடபழனி, கோயம்பேடு, இவிபி சினிமாஸ், சந்தோஷா அங்கே இருக்குது. புக் மை ஷோவில் இருக்குது. ticket.com இதில் புக் பண்ணுவாங்க டிக்கெட்ஸ், எனக்கு தெரியல. புக் மை ஷோ நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ticket.com அதுலேயும் இருக்குது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. டுடே நைட் ஷோ போகிறேன் மேம். ஓகே, பாருங்கள். பார்த்துட்டு என்னோட ஆக்டிங் எப்படி இருக்குது சொல்லுங்கள், என்னோட சாங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நிறைய மூவி நான் வந்து பண்ணியிருந்தாலும் இந்த மூவி வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் மூவி, அவ்வளோதான். வாங்க, நீங்கள் செல்ஃபி எடுக்கலாமா? நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்துட்டு கரெக்டாக 11:30க்கு நான் காசி டாக்கீஸ் வந்துடுவேன். 12:10, 12:15க்கு மூவி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கு நான் மிஸ் பண்ணுறேன். நான் யூரோப்பில் இருக்கேன், பார்க்க முடியாதே. ஓகே, ஆஃப்டர் எப்படி இருந்தாலும் ஒரு வித்தின் ஒரு 10-15 daysல வந்துடும், ஓடிடிக்கு வந்துடும். ஸோ அப்போவும் என்ன பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். எப்போயாவது பேக் டு நீங்கள் இந்தியா வரும்போது நீங்கள் சொல்லுங்கள், மீட் பண்ணலாம். ஓகே.
கண்டிப்பாக வரேன் மேம். அகைன் உங்கள் கூட. ஸோ யார் நீங்கள் எனக்கு தெரியாது இல்லையா, யார் யார் வரீங்கன்னு காசி டாக்கீஸில். இன்றைக்கும் 2-3 பேர் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. நான் நேற்றே போட்டிருந்தேன், 2-3 பேர் மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஸோ 2-3 பேர் இன்றைக்கி இன்ஸ்டாலேருந்து வந்துட்டு மெசேஜை காட்டினீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சொன்னீங்களா வந்து என்கிட்ட சொன்னீங்க இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் ஃப்ரீ டிக்கெட்ஸும் நான் கொடுத்துருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 பேருக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் ஃபேன்ஸ்க்கு கொடுத்த 6 பேர் தான் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அது போக 15 மெம்பர்ஸ் வந்து என்னோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து டீம் சைட்லேருந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துட்டாங்க. ஸோ நாளைக்கு நீங்கள் காசி டாக்கீஸ் வரீங்க அப்படின்னா நான் வந்துட்டு உங்களுக்கு என்னோட கிஃப்டாக என்னோட ஹாப்பினஸ்க்காக ஃப்ரீ டிக்கெட்டும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ நாளைக்கு யார் யாரெல்லாம் வர முடியுமோ தயவு செஞ்சு வந்து ஒரு டு மூவி பார்த்துட்டு ஸோ உங்களோட ரிவ்யூஸை உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க சோசியல் மீடியாவில். ஸோ ஒரு சின்ன பட்ஜெட்டாக வந்து எடுத்து இன்னைக்கு சூப்பராக வந்திருக்கு. சீரியஸ்லி ஒரு நல்ல படம், மொக்க படம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ஆஸ் எ நடித்த பொண்ணு இல்லாமல், ஆக்டராக இல்லாமல் ஒரு காமன் கேர்ளாக இருந்து ஒரு கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நல்லா இருக்குது, நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணாமல் தேட்டரில் வந்து மூவி பாருங்கள். அப்போ தான் அதோட ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது எப்படி இருந்தாலும் யூடியூப்பில் வந்துடும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 days 15 days வித்தின் ஒன் மந்த்தில் யூடியூப்பில் வந்துடும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ தேட்டரில் வந்து பார்க்கும்போது அதோட டெப்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான கமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பட் கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து நான் அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டேன். அது வந்து என்னோட காசில், நான் வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து வாங்கி இல்லை, என்னோட காசில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக என்னோட ஃபேன்ஸ்க்காக நானே ஃப்ரீ டிக்கெட்ஸ் கொடுக்குறேன். 1-2 பேரும் அவங்கவுங்களே எடுத்துட்டாங்க. இன்றைக்கி தேட்டரும் ஃபுல்லு. காசி டாக்கீஸ் வந்து ஆல்மோஸ்ட் 200-250 சீட்ஸ் இருக்கும். எல்லாமே ஃபுல்லு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பியை ஃபஸ்ட்டு எனக்குன்னு யார் இருக்கா, நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள் கூட தான் நான் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் ஷேர் பண்ணுறதுக்காக லைவ் வந்தாச்சு. வணக்கம் அக்கா. வணக்கம். ஹாய் அக்கா. தேங்க்யூ அக்கா. உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா அக்கா? டவுட்டா? சொல்லுங்கள். என்ன டவுட்டு மேடம்? பிவிஆர் சினிமாஸ் வாங்க. பிவிஆர் சினிமாஸ் வந்து அங்கே அது என்ன இடம்? இங்கே நம்ம ஹூண்டாய் ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியில் இருக்கு இல்லையா, சந்தோஷா இவிபி ஃபிலிம் சிட்டி, அங்கே பிவிஆரில் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு எந்த பிவிஆர் இருக்குது? மாயாஜால் இருக்குது. மாயாஜால்லையும் எனக்கு நல்ல க்ரௌடு. ஸோ எல்லோரும் வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பிஆர்ஓஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பி. மாயாஜால் தூரம் என்னால் வர முடியாது. ஐ டோன்ட் ஹாவ் அ கார். ஸோ என்னோடய கார் நான் வந்து சேல் பண்ணிட்டேன். இப்போதைக்கு எனக்கு கார் இல்லை. ticketmy.com அதுலேயும் இருக்குது, புக் மை ஷோலையும் இருக்குது. ரவி எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மூவி ரிலீஸு. இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன். எப்போ வரீங்க? வாங்க நம்ம மூவி போகலாம். ஓகே. ஸோ எல்லாருக்கும் பிக் ஹாய். குட் ஈவினிங். எஸ், சூப்பர் பாலாஜி. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங். கன்ஃபார்ம் நீங்கள் நாளைக்கு பண்ணியிருப்பீங்க அக்கா. கன்ஃபார்ம் நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க அக்கா. ஓகே, தேங்க்யூ. எஸ், சீரியஸ்லி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் உங்களோட கமெண்ட்ஸ் தான், நீங்கள் தான் சொல்லணும். நல்லா இருக்குது. சீன்ஸ் வைஸும் நல்லா இருக்குது, சாங்ஸும் நல்லா இருக்குது. சுதர்சன் சார் தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரிலீஸு. நீங்களும் வாங்க. எங்கே இருக்கீங்க? சென்னையில் இருக்கீங்களா? நாளைக்கு காசி டாக்கீஸ் வாங்க, மூவி பார்க்கலாம். ஹைதராபாத்தில் இருக்கீங்களா? ஹவ் ஆர் யூ? எஸ் சார், ஐ எம் குட். ஹவ் ஆர் யூ? பார்த்துட்டு நைட் மெசேஜ் பண்ணுறேன் மேம். ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க மேம் ப்ளீஸ். ஓகே, டன். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும். உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஸ்டோரி போடுங்க, எனக்கு டேக் பண்ணுங்கள். சீரியஸ்லி நானும் அதை வந்து என்னோடய ஸ்டோரியில் நான் போடுறேன். ஓகே. ஹாய் 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 ஹாய். என்ன ஷோ? இவ்வளோ நேரம் சொன்னேன். என்ன ஷோன்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? என்னோட மூவி இன்னைக்கு ரிலீஸு. ஸோ அதுதான். நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளும் நான் வந்து அசோக் பில்லரில் இருக்கிற காசி டாக்கீஸ் தேட்டருக்கு நான் வர போகிறேன். வித்தின் என் கூட சேர்ந்து சின்னாலம்பட்டி சுகி, ரித்து, ஹீரோயின் அஷ்மிதா எல்லாருமே வர போகிறோம். டேரக்டர், ப்ரொடியூசர், கேமராமேன் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வர போகிறோம். ஸோ எல்லோரும் நீங்களும் வாங்க, சேர்ந்து படம் பார்க்கலாம்.
அதுக்கப்புறமா ஹாய், நைஸ் டு see you ஹேமா, how are you? கிரேட் திங்க் ஃபார் ஹைதராபாத். ஓகே சார், நீங்கள் ஹைதராபாத்தில் இருக்கீங்க. நீங்கள் சென்னை வரும்போது சொல்லுங்கள், நம்ம சேர்ந்து மூவி போய் பார்க்கலாம். அக்கா, நீங்கள் மூவி நடிக்கிறீங்களா? எனக்கு ஒரு சின்ன டவுட். ஓகே, சொல்லுங்கள், என்ன டவுட்டு? எஸ், நான் மூவி தான் பண்ணுறேன். நரசிம்மண்ணா, தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸ். ஏன் நீங்கள் வரல? எங்கே இருக்கீங்க? ஷூட்டிங்கில் இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹாப்பியா? Happy to see you. Thank you so much, sir. Hi, Akka. Hi, Chalakoti. Hi, ma'am. I am Setupati. Okay. Hi, Setupati. Kasi Takis நாளைக்கு வரேன் மேம். நாளைக்கு ஷுவர், கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்துட்டு ப்ளீஸ் என்னை மீட் பண்ணுங்க. மீட் பண்ணிவிட்டு நம்ம சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஓகே? படத்தில் சண்டை காட்சிகளும் சரி இல்லை, அம்மன் படங்களில் மிதிக்கிற மாதிரி காட்சி வருது. அது உண்மையாலுமே பண்ணுவாங்களா? அதாவது உண்மையாலுமே மிதிப்பாங்களாக்கா? அப்படிலாம் இல்லை, அது ஒரு ஜஸ்ட் ஆக்டிங், அவ்வளோதான். எப்படி சொல்கிறது? அதான் ஜஸ்ட் ஒரு ஆக்டிங். நம்ம வந்துட்டு அந்த இடத்துல அதோட ஃபோர்ஸ் இருக்கும். சும்மா அதோட ஆக்டிங், அடிக்கிறது, கொல்றது, அந்த மாதிரி இப்படின்னா கூட கை இப்படி தான் படும். பட் நம்ம அது இப்படி ரியாக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆக்டிங்கில் தான் இருக்கு, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் எதுவும் திங்க் பண்ண வேணாம், அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. பட் எல்லாமே ஒரிஜினலாக தான் பண்ணுவாங்க. இப்போ அழுகிறதும் கண்ணீர் வர்றதும் ஒரிஜினலாக தான் இருக்கும், சிரிக்கிறதும் ஒரிஜினலாக தான் இருக்கும். பட் அது எல்லாமே அந்த மினிட்ஸ்க்கு அது ஒரு ஆக்டிங், அவ்வளோதான். ஹாய் கௌதம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நெக்ஸ்ட் நம்ம சேர்ந்து ஃபோட்டோஷூட் பண்ணணும். சீக்கிரமாக கம் டு சென்னை. பெங்களூர்லேயே இருக்காதீங்க, சென்னை வாங்க, நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோஷூட் பண்ணலாம். இன்னைக்கு என்னோட மூவி ரிலீஸு. இஸ் welcome, best wishes. Thank you so much, slippers, feet. Thank you so much, sir. Thank you so much. எப்படி போயிட்டு இருக்கு உங்க பிஸ்னஸ்? டபுள் ஷோ மேம் உங்களுக்காக. அப்படியே ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு கமெண்ட்? உண்மையாக சொல்லுங்கள். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நியூ ஃபேஸ் எல்லாருமே. தமிழ் ஆல்வேஸ் நம்பர் 1. அப்படியா? என்னது புரியலையே. ஹவ் ஆர் யூ மேம்? சேதுபதி. எஸ், ஐ எம் குட். ஹவ் ஆர் யூ? தேங்க்யூ. நல்லா இருக்கீங்களா? எஸ், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அருண் சார் வணக்கம். நாளைக்கு வாங்க சேர்ந்து போய் மூவி பார்க்கலாம். சாரி, நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல தான் கால் பண்ணேன். எனக்கும் டிக்கெட்ஸ் சீரியஸ்லி எனக்கு வந்துட்டு எவ்வளோ டிக்கெட்ஸ் வரும், எந்த ரோஹிணி போகலான்னு இருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே ஐநாஸில் பார்க்கலான்னு இருந்தோம். அப்புறம் காசி டாக்கீஸ் வந்து நைட்டு 11 மணிக்கு சொன்னாங்க. தர ஒன்றா ரோஹிணி இல்லைன்னா காசி டாக்கீஸ். ஹீரோயின் வர லேட் ஆயிடுச்சு, பெங்களூர்லேருந்து அவங்க வரணும். மார்னிங் தான் அவங்க ரீச் ஆனாங்க. ஸோ மார்னிங் ஷோ போகலான்னு சொன்னாங்க. பார்த்து அப்புறம் அஷ்மிதா ஹீரோயின் வரல. அப்புறம் ஆஃப்டர்நூன் ஷோ போனோம். இவ்வளோ கொலாப்ஸ் ஆகிடுச்சு காலையில். ஸோ நான் லாஸ்ட் மினிட் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ சாரி. ஸோ நாளைக்கு 12 o'clock காசி டாக்கீஸில் ஒரு 2 மூவி எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நான் இந்த லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அருண் சார். ஓகேயா? ட்ரெண்டி ஹாய். கௌதம் ஹாய். எங்கவரி ಕಿರ್ಬಾ ಹೆಂಗೆ ಒಳ್ಳೆ ತಂಬಿ ಪಾಪ ಹೆಂಗೆ ಅವರ ಸಂತೋಷ ಇಂದು ನನ್ನ ಪಡ ರಿಲೀಸ್. ಸೊ ಈಗ ತಾನು ನೋಡಿದ್ದು ಬಂದೆ. ಅನ್ನೂರ್ಲನ್ನ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ. ನಿಮ್ಮ ಫ್ರೀ ಹೆಂಗಿದ್ರೆ ಅಂದ್ರೆ ಕಿರ್ಬಾಲ್ನಕ್ಕೂ ಹಿಂಗಿಂದ ನಾಳೆ ನೋಡಂಡ ಅನ್ನೂರ್ಲ ಐ ಥಿಂಕ್ ವಿನಾಯಕ ಥಿಯೇಟರ್ಲ ಮಾರ್ನಿಂಗ್ 11 o'clock ಶೋ, ಈವ್ನಿಂಗ್ 6:30 ಶೋ ಅನ್ನೂರ್ಲಿ. ಸ್ಯಾಟರ್ಡೇ ಸಂಡೇ ನಾಳೆ ನಿಮ್ಮ ಫ್ರೀ ತಾನು ನೆನೆಸ್ತಾನೆ ಮುಡಿದ್ರೆ ಖಂಡಿತ ಹಿಂಗೆ ಹೋಗಿ ನೋಡಂಡ. ನೀವು ಚೆನ್ನೈಲಿದ್ದರಿಂದ ನಾಳೆ ಕಾಸಿ ಟಾಕೀಸ್ ಬರೋಣ. ನಾಳೆಯಿಂದ ನಾಡ್ದಕ್ಕನೆ ಕಾಸಿ ಟಾಕೀಸ್ ಅಶೋಕ್ ಪಿಲ್ಲರ್. ಸೊ ನಾನು ಬರುವೆ, ಖಂಡಿತ ಹಿಂಗೆ ಬರೋಣ, ಮೂವಿ ನೋಡೋಣ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. and we are expecting more movies from you. yes, நான் வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வாரம் வெள்ளிக்கிழமை
இன்னைக்கு உருட்டு ரிலீஸ். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே எல்ஐகே ரிலீஸ். ஐயோ அதில் என்னென்ன சீன் வரப்போகுதுன்னே தெரியல. இது வந்து நான் த்ரூ அவுட் மூவி ஒர்க் பண்ணேன், நானே டப்பிங் பண்ணேன். ஸோ என்னென்ன சீன்ஸ் வருது, என்ன சாங் வருதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எல்ஐகேல நான் 5 days நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னென்ன சீன் வச்சுருக்காங்க, என்னென்ன சீன் வைக்கல தெரியல, கட் பண்ணிட்டாங்களா. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு 3 சீன் நான் வந்து டயலாக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 சீன் வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கேன். அவ்வளோ பெரிய மூவி, ரவுடி பிக்சர்ஸ், நயன்தாரா மேமோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனோட டைரக்ஷனில், பிரதீப் கூட, ஹீரோ பிரதீப், கீர்த்தி ஷெட்டி கூட, இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் நான் பண்ணியிருக்கேன். அந்த 3 சீனில் ஒரு 2 சீன் வந்தாலும் போதும். அதுக்கப்புறமும் நான் பண்ணியிருக்கேன் சீன்ஸை. பட் அதில் டைலாக்ஸ் எல்லாம் நான் இம்பார்ட்டண்டாக பேசினது 3 சீன். அந்த 3 சீன் வந்தால் போதுன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். எல்ஐகே. ஸோ இந்த உருட்டோட ப்ரொமோஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேக்கு அப்புறமா மண்டேலேருந்து எல்ஐகேவுடைய ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், என்னென்ன சீன்ஸ் வருதுப்பா, என்னோட சீன்ஸ் வருதா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிதான் கேட்டேன். அக்கா நீங்கள் தேட்டரில் பாருங்கக்கா, இருக்குக்கா அப்படிதான் சொல்கிறாங்க. அது என்ன சமாதானம் பண்ண சொல்கிறாங்களா இல்லை இல்லையா தெரியல. ஐ திங்க் ஸோ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அது இம்பார்ட்டண்டான டைலாக். அந்த சீன்ஸ் வந்து ட்ரைலரில் இருக்குது. அந்த நிலா மேலே போய் உட்காருவாங்க இல்லையா, கீர்த்தி ஷெட்டியும் பிரதீப்பும், ஹீரோயினும். அந்த நிலா மேலே உட்கார சீன் தான் என்னோட சீன். அதில் தான் நான் இம்பார்ட்டண்டாக ஒரு டைலாக் ஒன்று பேசியிருக்கேன், லென்த்தியா. ஸோ அது வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. நாளைக்கு இல்லை, நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். மண்டேலேருந்து எல்ஐகேனா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. எஸ், அவர் அந்த மூவியோடைய ஃபுல் ஃபார்ம் நேம். ஸோ மண்டேலேருந்து அந்த மூவி, ஃபஸ்ட் அந்த மூவியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தானே அதோட ப்ரொமோஷன்ஸை சொல்லணும். எனக்கு தெரியல. 3 பேருக்காக 3 days-ம் ஷோ பார்க்க போகிறோம் மேம். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எந்த ஏரியா? நான் சென்னையில் தான் இருக்கேன் மேம். அப்படிங்களா? ஓகே சூப்பர். நாளைக்கு வரேன்டா. நாளைக்கு அசோக் பில்லர் 12 o'clock ஷோ ஆஃப்டர்நூன். நீங்கள் ஒரு 10 minutes 15 minutes பிஃபோர் 11:30 11:45 போல் வந்துடுங்க. நம்ம சேர்ந்து போய் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் டிக்கெட்ஸும் நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். கௌதம் சார் கண்டிப்பாக வாங்க. உங்கள் ஒய்ஃபையும் உங்கள் சன்னையும் கூட்டிகிட்டு வாங்க. ஹாய் ஹேமா, அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு வந்து மூவி ரிலீஸ் இல்லையா, அந்த ஹாப்பிலேயே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அதுதான். என்ன ஷோ வரணும், எத்தனை மணி ஷோனா 12 o'clock ஆஃப்டர்நூன் 12 o'clock ஷோக்கு 11:30க்கு அங்கே ரீச் ஆகுற மாதிரி வந்துடுங்க. 11:30 11:45க்கு அங்கே ரீச் ஆகுற மாதிரி வந்துடுங்க. ஸோ இதே வீடியோவை நான் டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபேஸ்புக்லேயும் கொடுக்குறேன், என்னோடய யூடியூப்லேயும் கொடுக்குறேன், அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நான் போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு யார் என்னை ஃபாலோ பண்ணுறீங்களோ, யார் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, எல்லா ஃபேன்ஸும் எல்லா ஃபேமிலிஸும் வாங்க. ஸோ நம்ம சேர்ந்து வந்து மூவி பார்க்கலாம். ஒன்லி தமிழ் லாங்குவேஜா, நாட் ஹிந்தி லாங்குவேஜ்? தமிழே தகராறு, இதில் ஹிந்தி எப்படி? ஹிந்தி நோ பையா, நோ, ஒன்லி தமிழ். இன்னைக்கு நைட் ஷோ பார்க்க போகிறேன் மேம். நைட் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணுறேன் மேம். தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அவங்களோட கமெண்ட்டை ஸ்டோரியில் போடுங்க. நானும் ஸ்டோரியாக டேக் பண்ணுறேன். ஓகே, ஹாய் பேபி. எஸ், தேங்க்யூ. ஓ பேபியா, ஓ பாயா, ஓ பாய். ஐ எம் வெயிட்டிங் அட் காசி. ஓகே, காசி டாக்கீஸ். ஹாய் அழகி, தேங்க்யூ. சூப்பர். ஹாய் 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 ஹாய். தெரியல. ஹாய், அழகாக இருக்கீங்க ராஜி. தேங்க்யூ. என்னப்பா என்னாச்சு? ஃபில்டர் போயிடுச்சா? எங்கே இருக்கு ஃபில்டரா? ஐயோ, இப்படி காமிச்சு கொடுத்துச்சு இந்த ஃபில்டர். எங்கே போய் போடணும் இது வேற எனக்கு தெரியலையே.
ஓகே. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லோரும் பிஸியாக இருக்காங்க போல், லைவில் யாரும் இல்லை. ஐ திங்க் இப்போ எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஈவினிங் டைம் தான் நான் வந்தேன். ஓகே, அப்போ நான் நைட்டு லைவ் வரட்டா? நான் ஆஃபீஸ் போயிட்டு எப்போ வருவேனே தெரியல. இப்போ ஆஃபீஸ் வேறு போயிடுவேன். ஆஃபீஸ் போயிட்டு ஐ திங்க் 9-10 ஆகிடும் வரத்துக்கு. ஒரிஜினல் கலர் வந்துச்சா? ஐயோ தெரியல, அது ஏதோ கைப்பற்றுச்சு. பட் அதுவே அந்தளவுக்கு மோசமாக இல்லை. இப்போது நான் அங்கே போயிட்டு நிறைய சுற்றிட்டு வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்கேன். ஸோ அதனால தான் லைட்டாக ஃபில்டர் போட்டிருக்கேன். ஓகே, எஸ். சரி, இப்போ நான் ஈவினிங் லைவ் வரேன். யாருமே லைவ்ல இல்லை. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸ்விக்கிமா வராங்களா? எஸ், நாளைக்கு வராங்க. இன்றைக்கும் வந்தாங்க. ஸோ நாளைக்கும் கண்டிப்பாக வருவாங்க. நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்னோடய ஃபேமிலி எல்லாருமே வர போகிறாங்க. நாளைக்கு வருவாங்க, சண்டே வருவாங்க. நோ ப்ராப்ளம். ஓகே, எஸ். நீங்கள் எந்த ஏரியா? ஷிபின் குமார், ட்ரெண்டி ஃபோட்டோகிராஃபி. ஹாய், எப்படி இருக்கீங்க? வி ஆர் ஆன்லைன். தேங்க்யூ சார். சாப்பிட்டாச்சா? எஸ், எல்லாருமே மூவி பார்த்துட்டு டீமாக போய் சாப்பிட்டோம். ஹாப்பியாக எல்லோரும் டீமாக போய் சாப்பிட்டோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? டுடே மார்னிங் வரலான்னு நினச்சேன், பட் ஒர்க் போயிட்டேன். நாளைக்கு வரேன் மேம். ஓகே, கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. சாட்டர்டே சண்டே நான் சொல்லிட்டேன், இந்த 2 நாளும் 12 o'clock ஷோக்கு நான் வருவேன். யார் வந்தாலும் வரலனாலும் நான் வருவேன். ஸோ நீங்களும் வாங்க, மீட் பண்ணலாம். ஓகே, டைரக்டர் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் வருவாங்க. சூகிமா நாளைக்கு வருவாங்க. நான் கொடிவேரி. அப்படியா? ஓகே. நான் அன்னூரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அன்னூரில் விநாயகா தேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. மார்னிங் 11 o'clock ஷோ, ஈவினிங் 6:30 ஷோ. ஸோ நாளைக்கும் நாளானிக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா 2 நாளில் ஒரு நாள் போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. சத்தியம் கொடிவேரின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிச்சுங்க. அதையும் நீங்கள் சத்தியம் உங்களை மென்ஷன் பண்ணுங்க. 2 days பார்க்குறேன் மேம். தேங்க்யூ. எஸ், பிரியாணி. ஆமாம், பிரியாணி தான் சாப்பிட்டோம். ஸ்விக்கிக்கு அதுக்குள்ளே போட்டாங்களா? அவங்க ஃபோனில் தான் எடுத்தோம் நாங்கள் லஞ்சு சாப்பிட்றத. போட்டாங்களா? நான் பார்க்கவே இல்லை. ஸோ யார் யார் சத்தியமங்கலமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களோ எல்லாருமே அன்னூரில் விநாயகா தேட்டரில் உருட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு போய் பாருங்கள். நாளைக்கும் நாளானிக்கும் சாட்டர்டேவும் சண்டேவும் விநாயகா தேட்டர் அன்னூர். அது வந்து சத்தியமங்கலமுக்கு நியர்பையில் இருக்குது. சத்தியில் போடுவாங்கன்னு நினச்சேன், இல்லை கோபியில் போடுவாங்கன்னு நினச்சேன். பட் இல்லை, சாங் ஃபுல்லாக வருமா மூவியில்? எஸ், மூவி ஃபுல்லாகவும் நான் பண்ணியிருக்கேன், சாங்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலையா? ஃபுல் சாங், வீடியோ சாங் தான் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சே. நேற்றெல்லாம் வந்துட்டு சன் மியூசிக்லேயும் வந்திருந்தது. சன் மியூசிக் டிவிக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ சன் மியூசிக்லேயும் வந்திருந்தது. இப்போவும் வரும், ஏன்னா இப்போ ரிலீஸில் இருக்கு இல்லையா? இப்போவும் சன் மியூசிக்கில் வரும், ஜெயாவில் வரும், கேடிவியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது வரும். சன் நியூஸில் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா சூப்பராக ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹாய் தமிழ்மணி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? புக் பண்ணியாச்சு, டுமாரோவுக்கு பார்த்துட்றேன். அப்படியா? சூப்பர். கண்டிப்பாக பாருங்கள். எல்லோரும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். ஸோ எல்லைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் லைவில் சொல்கிறேன் நான் எந்த சீனில் வரேன்னு. ஏன்னா அது பெரிய மூவி. ஸோ என்னென்ன சீன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் த்ரூ அவுட் மூவி நான் பண்ணலை. ஸோ பார்த்துட்டு ஐ திங்க் ஸோ 2 சீன் வந்தால் ஓகே தான். இல்லை பார்த்தேன் மேம், 3 பேரும் செம்ம டான்ஸ். எஸ், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த டீம் பற்றி சொன்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக சூப்பராக இருந்தது. கெத்தாக இருக்கீங்க மேடம். அப்படியா? சூப்பர். தேங்க்யூ ஷபின். ஹாய் பிரகாஷ்.
6:15 ஆகிடுச்சா? 6:45 நான் கிளம்புனா தான் 7 o'clock நான் ஆஃபீஸ்க்கு முடியும். இன்னொரு half an hour ஆளே இல்லையா? ஆள் இருந்தால் தான் நான் பேச முடியும். நாளைக்கு தான் மேம் ஃபஸ்ட் டைம் மூவி வித் செலிப்ரிட்டி. அப்படியா? அப்படியெல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லைங்க. அவங்க ஆசீர்வாதத்தில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், அவ்வளோதான். சரி, நேற்று வந்து நான் இன்டர்வியூ போயிருந்தேன். என்ன சேனல் அது? வீப்ளேவும் வானவில் டிவி, இவங்க 2 பேரும் வந்துட்டு வானவில் சேனல் டிவியுடைய சேனல், அவங்களும் வீப்ளே யூடியூப் சேனலும் நேற்று இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாரி நேற்று இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக போச்சு இன்டர்வியூ. ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இன்டர்வியூ பண்ணாங்க. க்ரீம் சென்டர் அண்ணா நகரில். ஸோ நல்லா சூப்பராக இருந்தது அந்த கஃபே. ஸோ அது ஒரு கஃபே ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது அந்த ரெஸ்டாரண்ட். ப்ரெஸ் மீட்டிங்க கமெண்ட்ஸ் வந்தது ப்ரெஸ் மீட்டுன்ட்டு. ஸோ அந்த இன்டர்வியூவும் சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த வீக் ஒரு 1 week 10 daysலேயே அந்த இன்டர்வியூவும் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த இன்டர்வியூவும் எல்லோரும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வருதுன்னு நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் அப்படியே லவ் கொடுத்துட்டே இருங்க. உங்களோட லவ்வில் நான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப் போய்கிட்டே இருக்கேன். ஓகேயா? போர் அடிக்குதா மேடம்? என்ன போர் அடிக்குதா? இப்போ லைவா இல்லை மூவி சுத்தமாக போர் அடிக்கல. சீரியஸ்லி உங்களுக்கு காமெடி இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட்டான சாங் இருக்கும், அங்கங்கே ஒரு வேற லெவலெல்லாம் கிளாமர் மாடர்ன் அந்த மாதிரி ஒரு 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 சீன்ஸும் இருக்கும். ஸோ மூவி வந்து போர் அடிக்கல. இப்போ இந்த லைவில் கொஸ்டின்ஸ் வராததுனால அப்படியே ஒரு 1 minute ஒயட்டாக இருந்தேன். பட் இப்போது கொஸ்டின்ஸ் வருது. ப்ரெஸ் மீட் பார்த்தேன் மேம். சுகி மேம் செம்மையாக பேசினாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அப்படியே தயங்கி ஒன்றும் தெரியாது பப்பா மாதிரி ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க. கடைசியில் இறங்குனாங்க பாருங்க. இறங்கிட்டு சொல்லுங்க சார்னு வந்தாங்க. சுகிமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவங்க பேர் என்ன அவங்க பேர் என்னன்னு ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறங்கி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்ல செம்மையாக பேசிட்டாங்க. நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசியில் அவங்க வந்து அப்படி ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. யாருமே நினைக்கல. அப்படியே ஒன்றும் தெரியாதுப்பா. எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பீப்புளுக்குலாம் வணக்கம். மோஸ்ட்லி அவங்க வந்து அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க. நான் ஒவ்வொரு டைமும் சொல்லுவேன், சுகிமா பேசுங்க சுகிமா. லைவ்லேயும் சரி, லைவ்லாம் பேசியிருக்காங்க, அது வந்து காமன். பட் யாராவது கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கூட, நாங்கள் ஏதாவது ஆஃபீஸ் போகும்போது கூட அப்படியே அமைதியாக குவைட்டாக இருப்பாங்க. சார் சுகிமா நீங்கள் பேசுங்க சுகிமா, யாரும் சுகிமா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா. ப்ரெஸ் மீட்லேயும் வந்து சொல்ல, நான் என்ன பேசுறதுன்னே தெரில பிள்ளை அக்கா அப்படிலாம் இல்லை, நம்ம மூவி ரிலீஸ் வரைக்கும் வந்துட்டோம், நம்ம சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள், ஆமாம் மட்ராஜன் கூட சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்க பேசும்போதெல்லாம் குவைட்டாக தான் பேசுனாங்க. அந்த லாஸ்ட்டில் அவங்க அந்த ரிப்போர்ட்டர் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அஷ்மிதா கிட்ட கொஸ்டின் பண்ணிட்டு இவங்க பேர் என்ன, ஆக்சுவலாக என்னோட பேர் என்ன, அவங்க பேர் என்னன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டர் கேட்டாங்கல்ல. வாங்க 3 மாணவிகளும் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. எங்க டைரக்டர் வேற, போங்க நீங்க 3 பேர் போய் பேசுங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து புது பொண்ணு, அந்த பொண்ணுக்கு அந்த லாங்குவேஜும் சரி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சாதுவான கேர்ள் தான். பட் அதில் நல்லா பேசியிருந்தா, போல்டாக பேசியிருந்தா. இவங்க 3 பேரும் வந்து பேசுங்கன்னு சொன்ன ஒரு செகண்ட்ல அக்கா அப்படியே நீங்க கட்டுங்கன்னு நாங்கள் ஒருத்தலை அச்சுறுத்தலை, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுல்ல, நல்லா இருந்தது. அது வந்துட்டு ஆனால் ஆக்சுவலாக அவங்க மூவியே பார்க்கல. ப்ரீவியூ ஷோ பார்த்தேன், டப்பிங்கில் ஃபுல்லாக பார்த்தேன், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்க்கும்போது பார்த்தேன், அதுக்கப்புறம் நாங்கள் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 டீம் அவங்களாம் சேர்ந்து பார்த்தாங்க. இந்த மூவியில் ஒரு 100 பேர் 200 பேர் வேலை செஞ்சுருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபுல் மூவி பார்த்தது நிறையா டைம் நான் மட்டும் தான், யாருமே பார்க்கல, யாருக்கும் காட்டலை. ஸோ நான் வந்து டைரக்டர் கூட பேக் ஆஃப் கேமராவும் நான் ஒர்க் பண்ணேன் ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியாக. ஸோ அதனால் நான் மூவி பார்த்தேன், எடிட்டிங் பார்த்தேன், டப்பிங் பார்த்தேன். ஸோ அதெல்லாமே பார்த்தேன். எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் இந்த சீன் வரும்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது நான் புதுசாக பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். அப்படி தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி புதுசாக பார்க்குற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் சுகிமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பார்த்தாங்க. சுகிமா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யாருமே வந்துட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு
ஒரு கிளைமேக்ஸ் வரும்னு யாருமே எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மூவி பார்த்தேன் இல்லையா, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் கிளைமேக்ஸ் வந்து இது இப்படி வரும் அப்படி வரும்னு பஸ்கி சார் வந்து ஓவரலாக ஒரு ஒன் லைன் சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் ரோல் இப்படி வரும், நீங்கள் இப்படி இருப்பீங்க, அதெல்லாம் சொல்லும்போது ஓகே ஐ கேன் அக்செப்ட், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் ஃபைனலி சொன்னது ஒன்று பண்ணது ஒன்று, அந்த மாதிரி ட்விஸ்டாக வந்துட்டு எங்கள் ஆர்டிஸ்ட்கிட்டயே ட்விஸ்டாக வந்துட்டு பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு சுயமெல்லாம் கொஞ்சம் இதாயிட்டாங்க. என்ன சார் என்கிட்ட வேற கிளைமேக்ஸ் சொன்னீங்க, பார்த்தா படத்தில் வேற கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்லிட்டாங்க. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கீங்க. தீனா மாஸ்டருக்கு தான் சொன்னா, அதில் அவ்வளோ வந்துட்டு டான்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஆனால் அவங்கெல்லாம் நிற்கவே முடியாது. அந்த தண்ணியிலலாம் குட்டி குட்டி கல், அந்த ஜல்லி, அதெல்லாம் நிற்கவே முடியாது. சும்மா இப்படி பண்ணுறது கூட கோவாவில் சம்பிஸ்துவா அந்த 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 சாங்ஸும் டக்குன்னு வாயில் வந்துடாது. அந்த தெலுங்கு வேர்ட்ஸு, தமிழ் வேர்ட்ஸு, அதெல்லாம் பம்பிஸ்துவா, அதெல்லாம் தெரியாதுல்ல நமக்கு. ஸோ அதை பாடுறதும் கொஞ்சம் அந்த டைமில் ஒரு ஒன் டேல அதை பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. அந்த தண்ணியில் உட்கார்றது, நடக்கிறது, இந்த காதுக்கு பின்னாடி நான் இப்படி வருவேன் இல்லையா, அதெல்லாம் முட்டி போட்டு உட்கார்ந்துருந்தேன். என் முட்டிலாம் கல்லில் குத்தி குத்தி, ஐயோ சார் சீக்கிரமாக பண்ணுங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு சீன்லேருந்து. எனக்கு எப்படின்னா, காலையில் அஷ்மிதாக்கு போச்சு ஃபஸ்ட்டு, செகண்ட் எனக்கு ஒரு 11 o'clock எனக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 11 o'clockலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் என்னோட சீன்ஸ் போச்சு. அவ்வளோ இருந்தது, அவ்வளோ ஷார்ட்ஸு. ஏன்னா சென்டரில் ஒரு பார்ட் ஆஃப் லைன் அப்படியே த்ரூ அவுட்டாக நான் என்னோட சீன்ஸ் வந்துருச்சு இல்லையா, அந்த இப்படி பின்னாடி வர்றது அதோட டேக் எடுத்தாங்க. அப்புறம் தீனா மாஸ்டர் பார்த்துட்டு அம்மா 2 பக்கமும் வா அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட்டு இப்படி வந்துட்டு இப்படி இருப்பாங்க, நான் இப்படி வந்துட்டு ஆப்போசிட் எடுத்தோம் ஒரு ஷார்ட்டு, மானிட்டரில் போட்டு பார்த்தாங்க. மறுபடியும் தீனா மாஸ்டர் வேணாம் 2 பேரும் ஆப்போசிட் இருந்தே பண்ணுங்க அப்படின்னாங்க. ஓகேன்னு 2 பேரும் மட்ராஜனன் சாரும் இன்க்ளூடிங் முட்டி போட்டு உட்காந்து அப்படி பண்ணோம். இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இது வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாங்க. அவங்களோட அசோசியேட் டைரக்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர், 2 டான்ஸ் மாஸ்டர், அசோசியேட் டான்ஸ் மாஸ்டர் வந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்கஸ் பண்ணிட்டு இங்கேருந்து இப்படி வந்துட்டு மறுபடியும் நீ இப்படியும் வரணும், அதுக்கப்புறம் இப்படி ஆப்போசிட் பார்க்கணும். அதெல்லாம் சீரியஸ்லி முட்டி போட்டு உட்காந்துட்டு, அது ஒரு சின்ன இவ்வளோதான் தண்ணி இருக்கும், சின்ன கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும், அதில் முட்டி போட்டு உட்காந்துட்டு இங்கேருந்து இப்படி வரணும், மறுபடியும் இந்த பக்கம் வரணும், மறுபடியும் அந்த முட்டிலேயே நடந்து போயிட்டு இப்படி ஆப்போசிட் பார்க்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது சீரியஸ்லி. அந்த வெயில், அந்த பாறை சூடு. ஆனால் அதெல்லாம் இப்போ மூவியாக ரிலீஸ் ஆகி வரும்போது அந்த கஷ்டம்லாம் தெரியாது, இன்னைக்கு சந்தோஷம்தான் தெரியும். அதனால் ஐ கேன் என்ஜாய். நீங்கள் அப்டேட் பண்ணவே இல்லை, சாரி, எனக்கே தெரியாது சீரியஸ்லி. நான் இந்த தேட்டர் போகணும் அந்த தேட்டர் போகணும்னு எனக்கு தெரியல. 2-3 பேருனால கன்ஃபியூஸ் இருந்தது. இது அவங்களுக்கு நியர்பை, இந்த தேட்டர் அவங்களுக்கு நியர்பை, இல்லை எல்லாரும் சேர்ந்து மாயாஜால் போகலாம், அப்படியெல்லாம் இருந்தது. கரெக்டான டிஸ்கஸ் இல்லை. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு, சாரி. ஓகேயா, நாளைக்கு நான் சொல்லிட்டேன், நாளைக்கு சாட்டர்டே September 13, சண்டே September 14, இந்த 2 நாளும் 12 மணிக்கு ஷோ. காசி டாக்கீஸ், அசோக் பில்லர். காசி தேட்டர் கிடையாது, காசி தேட்டருக்கு பக்கத்தில் காசி டாக்கீஸ். ஸோ அங்கே வந்துருங்க. 12 o'clock ஷோ. ஒரு 10 minutes 20 minutes பிஃபோர் வந்துருங்க. நான் அங்கே தான் இருப்பேன். சேர்ந்து மூவி பார்க்கலாம். அவ்வளோதான். யூ ஆர் வெரி ஏய் இங்க பாருப்பா, போயிடுச்சுப்பா. ஃபில்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கல. யூ வெரி பியூர் ஹார்ட்டட் மேம். செலிப்ரிட்டி ஹெட் வெயிட் இல்லை, எதுக்குங்க அதெல்லாம்? ஹெட் வெயிட்லாம் எதுக்கு? நான் இப்போ இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நான் வந்து செனிஃபீல்டுக்கு வந்து 12 years 13 years ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 15 years வரப்போகுது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படியே தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் செல்ல பொண்ணாக தான் இருக்கேன், ஹேமா. ஸோ அதனால் வந்துட்டு ஹெட் வெயிட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்போனாலும் சரி, பெரிய ஆக்டராக வரும்போதும் சரி, காசு இருக்கும்போதும் சரி, காசு இல்லாத போதும் சரி, நான் வந்து இப்படி தான் இருப்பேன். ரொம்ப ஜாயலாக, ரொம்ப காமனாக, ரொம்ப ஹாப்பியாக, ஹம்பிளாக, ஹானஸ்டாக நான் அப்படி தான் இருப்பேன். நாங்களாம் சப்போர்ட்க்கு இருக்கோம் மேடம். தேங்க்யூ ஷிபின், தேங்க்யூ ஸோ மச். அப்போது
எங்களை மாதிரி சிங்கிள் எல்லாம் ரொம்ப பாவம். எதுக்கு பாவம் தெரியலையே, எதுக்கு பாவம்? செம்ம ஃபயர் ப்ரெஸ் மீட். அப்படியா? அந்த அளவுக்கு ஃபயர்னா அக்கா பேசினது தானே, சுகி அக்கா பேசினது தானே, வேற லெவலில் இருந்தது. அக்கா பேசினது வந்து நல்லா இருந்தது. ஹவையுமா? எஸ், நான் நல்லா இருக்கேன். இன்னொரு மூவி இதே உங்கள் காம்போல வரணும் மேம், செம்மையாக இருக்கும். என்னது காம்போல வரணும்னா என்ன மாதிரி? இதே உருட்டு மாதிரியா? இல்லை, நான் இப்போ நெக்ஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன். விமல் சாரோட மூவி நெக்ஸ்ட் ரிலீஸ், எல்ஐகே ரிலீஸு, அதுக்கப்புறம் இன்னொரு மூவி வரப்போகுது, அதுவும் ரிலீஸு. இப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற படம்லாம் இருக்குது, ஆனால் நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் போகிற படம்லாம் நெக்ஸ்ட் பார்க்கணும். இன்னும் 2 ஷூட்டிங்கும் இருக்குது, அதுவும் பார்க்கணும். லோகனண்ணா ஹாய், எப்படி இருக்கீங்க? சித்து அக்கா எப்படி இருக்காங்க? குட்டீஸ் எப்படி இருக்காங்க? நாங்களும் நாளைக்கு மூவியில் உங்கள் அழகை பார்க்க போகிறோம். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. தேங்க்யூ ஷிவின். எல்லாரும் ஹாய் 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 தான் சொல்லியிருக்கீங்க. கலை சார் தேங்க்யூ. ஒன்று சொல்ல வந்தேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இன்டர்வியூலேயும் ஒன்று சொல்லியிருக்கேன், இன்டர்வியூ வரட்டும் பாருங்கள். ஓகேயா? ஹாய் மேடம், குட் ஈவினிங். எஸ் சார், குட் ஈவினிங், மாலை வணக்கம். மூவி எப்படி இருக்குது மேடம்? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது, நல்ல ஒரு காமெடி இருக்குது, நல்ல 2 சாங் இருக்குது, சூப்பராக இருக்குது. எங்கப்பா ஒரிஜினல் வந்துட்டே இருக்குப்பா. என்ன ஆச்சு இந்த இன்ஸ்டாகிராமுக்கு? ஹலோ மேடம் ஹரிஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எஸ் சூப்பர் மேடம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கலை சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. முத்தி ஹாய். ஐயோ என்னாச்சு? ஓகே. டுடே ஐ வில் வாட்ச் யுவர் டீம் ஒன்லி மேடம். அப்படியா? ஓகே, மூவி பார்க்கலையா? மூவி பார்க்கலாம் வாங்க நாளைக்கு. ஹாய் மேம். எஸ்கே, நீங்களும் சுகிமாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் மேம். அது யார் கையில் இருக்குது? எந்த டேரக்டர் இனி அடுத்தது சேர்த்து வைக்க போகிறாங்கன்னு தெரியல, கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டில் நானும் சுகிமாவும் எப்படி சேர்ந்து பண்ணுவோன்னு தெரியல, பார்க்கலாம். பட் எப்படி கிடைச்சாலும், என்ன ரோல் கிடைச்சாலும் 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது சந்தோஷம். ஹாய் ரஞ்சி. என்ன இன்டர்வியூ மேடம்? ஸோ நாளைக்கு வந்துட்டு, சாரி நேற்று வந்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன், உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ நேற்று வந்து நான் ஒரு இன்டர்வியூ போனேன், அதில் உங்களை மென்ஷன் பண்ணி நான் சொல்லியிருக்கேன் மெட்ரோ பற்றி, இந்த பக்கத்தில் இருக்கல மெட்ரோ பற்றி. பார்க்கலாமா? பட் அது வச்சுருப்பாங்களா கட் பண்ணிட்டாங்களா தெரியல, பட் நான் சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கும் தெரியும் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன கட் பண்ண போகிறாங்கன்னு. பார்க்கலாம். உருட்டு மூவிக்கு வெயிட்டிங். ஆல்ரெடி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் நாளைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். காட்சி டாக்கீஸ் அசோக் பில்லரில் நான் வர போகிறேன், நீங்களும் வாங்க சேர்ந்து பண்ணலாம். ஓகே? காலையிலேருந்து இந்த 1 வீக்காகவே ரொம்ப அலைச்சலாக இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே எல்லோவாக இருக்குது, தூக்கம் வருது. இப்போது ஆஃபீஸ் போகணும். அம்மா பாப்பா வந்துட்டு இருக்காங்க, ஃபேமிலி, அக்கா, குழந்தைங்க, பாவா எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க. சாட்டர்டே சண்டே என் கூட தான் இருக்க போகிறாங்க இங்கே என் வீட்டில். நாளைக்கு அவங்க கூட போய் பார்க்கணும், நாளைக்கு உங்கள் கூட எல்லோரும் கூடயும் பார்க்கணும், நாளைக்கு மூவி பார்க்கணும். 2-3 days செம்ம ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் போகணும், நிறைய படம் நடிக்கணும். அதுக்கு உங்கள் எல்லாரோட பிளஸ்ஸிங் எனக்கு வேணும். குட் ஸ்டோரி, ப்ளீஸ் எவ்ரி ஒன் வாட்ச் திஸ் மூவி. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ ஹரிஷ். சாங்க்கு தேட்டரில் பார்க்கணுன்னு தான் மெயினாக புக் பண்ணேன். அப்படிங்களா? சூப்பராக இருக்குது. சாங்ஸ் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது கூட, யூடியூப்லேயும் நல்லா இருக்குது,
பட் அந்த 5.1 அந்த ஃபுல் தேட்டர் அந்த அந்த ஃபுல் சவுண்டோட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு காசி டாக்கீஸ் வந்து போயிருக்கேன். அந்த தேட்டர் வந்து இன்றைக்கி தான் நான் போயிருக்கேன். நல்லா இருந்தது தேட்டரும். சாரி, எனக்கு அவ்வளோ டயர்டு. நேற்று நான் 1 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா நேற்று அஸ்மிதாவோட வீட்டுக்கு போயிட்டு ஸோ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்றைக்கி எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், யார் யார் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அதெல்லாம் டேரக்டர் கேட்டுட்டு எல்லாருக்கும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஹியாஸ் ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோட படம் ரிலீஸ் உருட்டு. நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா? நாளைக்கு 12 o'clock காசி டாக்கீஸ் வாங்க தேட்டருக்கு, அசோக் பில்லர் மூவி பார்க்கலாம். நாளைக்கு நான் வரேன், வாங்க சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஓகேயா? ஏஷனா நீங்கள் கண்டிப்பாக வரணும். ஓகேயா? நாளைக்கு ஒரு செல்ஃபி மேம் ப்ளீஸ், கண்டிப்பாக வாங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. நீங்கள் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ஃபஸ்ட்டு லைவ்லேருந்து நீங்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு வாங்க. நாளைக்கு வந்து மூவி பார்க்கலாம். ஓகே, சேர்ந்து மூவி பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக செல்ஃபி எடுக்கலாம். யூ லுக்கிங் ஸோ கார்ஜஸ், பட் மூவியில் எப்படி எனர்ஜிலி வெயிட்டிங் மேம், ஈகர்லி வெயிட்டிங் மேம். ஓகே, மூவியில் எப்படி இருக்கேன்? இந்த மாதிரி இருக்க மாட்டேன். ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு சாரியில் ரொம்ப வில்லேஜாக இருக்காது. சாரியில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா. என்னோட கேரக்டர் நான் ரிவீல் பண்ணக்கூடாது. என்னோட கேரக்டர் வந்து ஒரு காது கேட்காத பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது சொல்லக்கூடாது, பட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இப்போ சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நான் சொல்லவே இல்லை. பட் ராஜேந்திரன் சாரோட ஒய்ஃப் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு காது கேட்காத பொண்ணு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். few hours to go to the watch movie today night show live update பண்றேன் மேம் தியேட்டர்ல இருந்து. ஷோர் தேங்க்யூ. நாளைக்கு காசி டாக்கீஸ் வாங்க, சேர்ந்து பார்க்கலாம். ஓகேயா? கிஷோர் ஹாய். ஓகேயா? போதுமா? எனக்கும் செம்ம டயர்டாக இருக்கு. 1 வீக்காக ரொம்ப அலைச்சல் தான். நேற்று அஷ்மிதா வீட்டுக்கு போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு சுகிமா 11:30 கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அஷ்மிதாவோட அம்மாவும் அஷ்மிதாவும் உட்கார வச்சுட்டாங்க. 1 o'clock தான் அங்கேருந்து கிளம்புனேன். ஸோ அஷ்மிதா வந்து என்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட், ஆல்மோஸ்ட் 15 years ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அம்மா வந்து எனக்கு இந்த ஹெட் மசாஜ்லாம் பண்ணிவிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசிட்டு, இன்றைக்கி ரிலீஸ் இல்லையா அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு, டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் வந்தாங்க, பேசிவிட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க. பட் நான் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால அஷ்டும் வந்து இது அப்புறமேல் போகலாம் அப்படின்னு விடவே இல்லை. அம்மாவும் விடலை, அவங்க அம்மாவும். ஸோ அதனால் அவங்க உட்காந்து பேசிட்டு லேட்டாக தான் வந்து தூங்குனேன். மார்னிங் 6 o'clockலேருந்து எழுப்பி விட்டுட்டாங்க. 1 o'clock தான் தூங்குனேன். குட் ஈவினிங் ஹேமா. குட் ஈவினிங் அகமத். தேங்க்யூ. சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுங்க மேம். சர்ப்ரைஸ் ரிவீலா? என்ன சர்ப்ரைஸ்? என்னோட கேரக்டரே நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் மேடம். மேடம் ஒன் ப்ளீஸ் வாட்ச் மை ரீல்ஸ் மேடம். ஐ ஆல்சோ கொலாபரேஷன் டு யூ இன் தேட்டர் இன் வீடியோ சாங்ஸ் மேடம். அப்படியா? ஓகே சார், நான் பார்க்குறேன், கண்டிப்பாக நான் பார்க்குறேன். நீங்கள் கொலாப் பண்ணியிருக்கீங்களா எனக்கு? ஓகே, நான் அதை பார்த்துட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஷோர், கண்டிப்பாக. என்ன போட்டிருக்கும் போது நான் கொலாப்க்கு அக்செப்ட் பண்ணாமல் எனக்கு என்ன வேலை? ஸோ திவாகர் ஹாய், விக்னேஷ் ஹாய், விஜய் கண்ணன் ஹாய், சேகர் ஹாய். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ டுடே ரிலீசிங் மூவி அகமத். எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ அகமத், தேங்க்யூ. சேகர் ஹாய். பண்ண வேணாமா?
சொல்லிட்டேனே. பட் அது ஃபுல்லாக சொல்லலை இல்லையா, என்னோடய சீன்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக சொல்லலைல்ல. நெக்ஸ்ட் ஃபிலிம் என்ன மேம்? இப்போ தானே சொன்னா. நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து எல்ஐகே, விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில், ரவுடி பிக்சர்ஸு, பிரதீப் ரங்கராஜா அவரோட ஃபுல் நேம். அவரோட அந்த மூவி நேம் என்ன, லவ் டுடே மூவியோடைய ஹீரோ கீர்த்தி ஷெட்டி ஹீரோயின். அந்த மூவி எனக்கு நெக்ஸ்ட் ரிலீஸு. பட் அதில் என்னோட சீன்ஸ் என்ன வருதுன்னு ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ராஜெக்ட் இன் கோலிவுட். கண்டிப்பாக உங்களோட பிளஸிங். ப்ளீஸ் அக்செப்ட் மை ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் மேடம், ப்ளீஸ். கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணுறேன். இந்த லைவ் முடிச்சுட்டு உங்களோட ரிக்வெஸ்ட் நான் பார்க்குறேன். ஓகே, என்னை ஃபாலோ பண்ணுறவங்கள நான் 6000-7000 பேரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நான் ஏங்க விட போகிறேன்? தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எனக்கு ஃபாலோ பண்ணுறவங்க என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் கழிச்சு ரெஸ்ட் எடுங்க மேம். இன்னைக்கு ஹாப்பி டு இன்ட்ராக்ட் வித் யூ. தேங்க்யூ. யூ செட் ஃபார் சீரியல் பர்ஃபெக்ட். சீரியலும் நல்ல சீரியல் நல்ல ரோல் வந்தாலும் கண்டிப்பாக பண்ணுவேன். ஹாய் லவபிள் குயின், தேங்க்யூ. ப்ளீஸ் டோன்ட் ரிவீல் யுவர் பர்ஃபார்மன்ஸ். எவ்ரி ஒன் வாட்ச் டிவி அண்ட் தேட்டர். எஸ், கண்டிப்பாக நான் இதுக்கப்புறம் நான் என்னோடய ரோல் பற்றி சொல்ல மாட்டேன். ஒரு 2 சீன்லலாம் என்னோடய ரோல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஆஃப்டர் பிரேக் அப்புறம் ஒரு 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 என்டர்டைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் யாரும் நினச்சி பார்க்காத கிளைமேக்ஸின்னு ஒன்று இருக்கும். ஹரிஸ், ஹவர் யூ? எஸ், ஐம் குட். டூ நெகட்டிவ் ரோல் மேம், பக்கா ஷூட் ஆகும் உங்களுக்கு. எல்லா ரோலும் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். பட் அந்த ரோல் வரணும்ல, கடவுள் தானே கொடுக்கணும். ஸோ என்னோடய ஒர்க்கை நான் வந்துட்டு பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க்கை நான் பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன ரோல் வந்தாலும் ஓகே, ஐ கேன் அக்செப்ட். பட் நல்ல ரோலாக இருக்கணும், அதுதான். சித்து அக்கா எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி என்னோடய மூவி ரிலீஸு. நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? அசோக் பில்லர் வாங்க, காசி டாக்கிஸ் மூவிக்கு. சரி, ஐயோ ஏன் இது வளருது? காசி டாக்கிஸ் தேட்டருக்கு வாங்க. உருட்டு மூவி, என்னோட மூவி பார்க்கலாம். நாளைக்கு நீங்களும் அண்ணா குட்டீஸ் எல்லாருமே வாங்க, ஓகேங்களா? 12 o'clock ஷோ. ஒரு 11:40 11:30 சம்திங் அந்த மாதிரி வந்துடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நான் வருவேன் கண்டிப்பாக. டீமில் எல்லோரும் வருவோம். பிரதீப், ஹாய் மேடம். நான் நல்லா இருக்கேன்டா அம்மா. ஓகே அக்கா, நாளைக்கு நம்ம வந்துட்டு சீக்கிரமாக சேர்ந்து உங்கள் கூட நெக்ஸ்ட்டு ஷூட் போகலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி உங்கள் கூட ஒர்க் பண்ணது. நீங்கள் அந்த ப்ரெக்னென்சி டைமில் என் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு நம்ம அந்த பீச்சுக்கெலாம் போயிட்டு நல்ல லொக்கேஷனில் சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது நல்ல மில்லியன் கணக்கில் நமக்கு வியூஸ் போயிருக்கு. ஸோ எனக்கு மில்லியனில் போன ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். இல்லை, நம்ம பண்ண ஃபோட்டோஷூட்ஸ் ஆல்மோஸ்ட் 4-5 மில்லியன் வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலாம் போயிருக்கு. ஸோ அதனால் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். நாளைக்கும் நாளானிக்கும் ப்ளீஸ் நீங்கள் அண்ணா குட்டீஸ் பாப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. 12 o'clock ஷோ, உருட்டு மூவி, காசி டாக்கீஸ், அசோக் பில்லர் சேர்ந்து மூவி பார்க்கலாம். டெஃபினெட்லி வில் பிளான் டியர். ஓகேயா? கண்டிப்பாக நான் இந்த லைவ் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். அண்டு ஹாய் மேடம், என்ன தெரியுதா உங்களுக்கு? பிரதீப், சாரி யாருன்னு சொல்லுங்கள். எஸ்டா, ஐம் வெயிட்டிங். ஓகே அக்கா, சீரியஸ்லி இந்த லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், கால் பண்ணுறேன். அண்ணாவையும் கூப்பிட்றேன், உங்களையும் கூப்பிட்றேன். நாளைக்கு வாங்க, மூவி பார்க்கலாம். என்னமோ தெரியல மேம், ஃபீல் ஸோ எக்ஸைட்டட். பேசணும்னு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். டைம் எடுத்து இப்படி ஃபாலோவர்ஸோட டெக்ஸ்ட்க்கு ரிப்ளை பண்ணுற மனசு இருக்கே. நைஸ் இஸ். தேங்க்யூ. அவ்வளோதான். சீரியஸ்லி எனக்கு டயர்டாக இருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பி,
ஆனால் இந்த ரிலீஸ்க்காக ஒரு வாரமாக நான் ரொம்ப வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால் டீம் கூட சேர்ந்து, டேரக்டர் கூட சேர்ந்து, ப்ரொடியூசர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருக்குது. ஒரு 1/2 hour விட்டு அப்படியே செம தூக்கிடுவேன் அப்படி இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். க்ரீம் சென்டரில் ஷூட் பண்ணோமே கேமராமேன். ஓ அப்படியா, சாரி பாஸ். இப்போ தான் நான் க்ரீம் சென்டர் பற்றி சொன்னேன். இப்போ தான் ஐயோ என்ன சேனல், விப்ளே சேனலும் வானவில் விப்ளே யூடியூப் சேனலும் வானவில் சேனலும், ஐயோ கரெக்டாக சொல்கிறேன்னா எஸ் அதை பற்றி இப்போ நான் சொன்னேன். சீரியஸ்லி பிரதீப் இப்போ தான் நான் சொன்னேன். சூப்பர், நீங்களே வந்துட்டு எனக்கு லைவ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உன் முகம் ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. இவ்வளோ ஹார்ட் உங்கள் எல்லாருக்கும். எனக்கு டயர்டாக இருந்தாலும் உங்களை விட்டு எனக்கு லைவ் எண்ட் பண்ண எனக்கு மனசே இல்லை. சீரியஸாக நான் அப்படியே சொப்பான்னு வந்து உட்காந்தேன். ஓகே இப்போ தானே நம்ம மூவி போயிட்டு வந்தோம், எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணலாம், நாளைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் கூடயும் போய் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் நினச்சிட்டு ஓகே லைவ் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்தேன். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு, 6 o'clock நான் வந்தேன்னா 6:40 minutes, 1 hour ஆக போகுது. ஸோ 1 hour உங்ககிட்ட அவ்வளோ நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு சீரியஸ்லி ஒரு பக்கம் டயர்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என் படம் ரிலீஸ். அது சின்ன படமோ பெரிய படமோ ரிலீஸ்ன்னு வந்தாலே, ரிலீஸ் ஆனாலே அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவ்வளோ பெரிய படம்லாம் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகலை இல்லை, எவ்வளோ பெரிய படம்லாம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்து கூட இன்றைக்கி ரிலீஸ் ஆகலை. ஸோ என்ன சொல்ல முடியும், கரெக்ட் தான் மேம். தேங்க்யூ பிரதீப். சொன்னீங்க மேம், டென்ஷன் ஆகாதீங்க, டென்ஷன் ஆனாலும் க்யூட்டாக இருக்கீங்க. நான் டென்ஷன் ஆகலை, டயர்டாக இருக்கு. உன் கண்கள் ரெண்டும் திராட்சை பழம் போல இருக்கு. இதெல்லாம் ஓவர் தானே, கலாய்க்கிறீங்களா? பிடிச்சிடலாம். பட் தேங்க்யூ. வானவில் டெலிவிஷன் அண்ட் விப்ளே சேனல் தான். கண்டிப்பாக அதுதானே சொன்னேன். வானவில் சேனல், அதுக்கப்புறம் விப்ளே யூடியூப் சேனல், அப்படி தான் சொன்னேன், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு விப்ளே யூடியூப் சேனலில் வித்தின் 1 week or 10 days என்னோடய இன்டர்வியூ வரும். ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் ஆஃப் த இன்டர்வியூ, நான் நிறைய இன்டர்வியூ போயிருக்கேன், பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருந்தது. அந்த இன்டர்வியூ நேற்று நான் போனேன் இல்லையா இன்டர்வியூ, ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. ஸோ அது வந்து அந்த காஸ்டியூம், அந்த ரெஸ்டாரண்ட், ஸோ அந்த கொஸ்டின்ஸ் பண்ண விஜே கம்பேரிங் பண்ண அந்த சந்தியா அந்த பொண்ணு, கேமராமேன், ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் அண்ட் துரை சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் துரை சார். ஸோ நீங்கள் தான் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் டியர். நல்லா இருந்தது அந்த இன்டர்வியூ. சீரியஸ்லி ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் Take 1ல, அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பட் இந்த இன்டர்வியூவில் நான் ரொம்ப எமோஷ்னல் சொல்லலை, கொஞ்சம் எமோஷ்னல் ஆனேன், பட் என்னை வந்து சில் பண்ணிட்டாங்க. ஹேமா எப்படி, ஐயோ இன்னும் போயிடுச்சு கமெண்ட்டு. ஹேமா எப்படி இருக்கீங்க? IKS ஐம் குட், ஹவ் யூ? 1 hour மேலே கூட பேசலாம். 1 hour மேலேயா? கலைக்குள்ள சும்மா சொன்னேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ அந்தளவுக்கு நான் என்னை வந்து க்ரூம் பண்ணிட்டு இருக்கேன். என்னை வந்து நான் அவ்வளோ பார்த்துக்கிறேன். ஸோ என்னோடய ஸ்கின் ஆகட்டும், என்னோடய மேக்கப் ஆகட்டும், ஸோ என்னோடய ஹெல்த்தி ஆகட்டும், எல்லாமே நான் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது வரைக்கும். ஸோ இன்னும் நான் நிறைய மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொன்றா வர அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் சொல்லுங்க. நான் என்னோட யூடியூப் சேனலுக்கே வந்துட்டு என்னோட லைவ்ல நான் சொன்னதில்லை. சரி ஓகே, விப்ளே யூடியூப் சேனலை எல்லாருமே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட ஹேமலதா ஆக்ட்ரஸ் யூடியூப் சேனல்லையும் ஃபாலோ அண்ட் லைக், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேயா? தேங்க்யூ சொல்லிட்டேன் பிரதீப். ஓகே, இவ்வளோ நாளாக நான் லைவ் வரேன், என்னோட யூடியூப் சேனலுக்கு கூட நான் சொல்லலை, பட் ஓகே. எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்க. நீங்கள் கேமராவில் எடுத்தீங்கள, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு, கோ ப்ரொடியூசர் பொண்ணுக்கிட்ட சொல்லிவிட்டு எனக்கு அனுப்புங்க.
சந்தோஷ் ஹாய் 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 ஹாய். எல்லாரும் ஹாய் ஹாய் மட்டும் சொன்னா எப்படி? Congratulations ஹேமா. Thank you. சங்கர் வாவ் மியாவ் வாவ். வேற என்ன மூவில நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ நடிச்சிட்டு இருக்கிறது, ஐயோ அதையும் சொல்லக்கூடாதா, பெரிய ஆக்டர் தான், கலவாணி ஹீரோயின், அது மட்டும் நான் சொல்றேன். அவங்க கூட இப்போ கமிட் ஆயிருக்கேன். அந்த மூவி ஷூட்டிங் போகும்போது கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நைட் மெசேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க மேம் ப்ளீஸ். கண்டிப்பாக, கட்டாயமாக, நிச்சயமாக. சங்கர் ஹாய் 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 ஹாய். உங்கள் மூவியோட ஃபஸ்ட் டே vlog ஷேர் பண்ணுங்க. எஸ் சீரியஸ்லி, நான் உருட்டு மூவியோடைய ஷூட்டிங் ஸ்பாட் vlog எடுத்து எடிட்டிங் பண்ணி என்னோட டிராஃப்டில் போட்டு ப்ரைவேட்டில் போட்டு 1 இயராக என்னோட யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நான் வந்து பப்ளிக் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து எனக்கு வந்துட்டு ரிவைன் பண்ணதுக்கு நான் நினச்சிட்டு தான் இந்த மார்னிங்லேருந்து. ஸோ இன்னைக்கு டேரெக்டாக சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட் vlog இப்போதைக்கு போடாதீங்க, ஏன்னா அதில் ஒவ்வொரு சீன்ஸும் இருக்குது. சீன்ஸ் பண்ணும்போதும் நான் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு அப்படியே எடுடா அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டருக்கு தெரியாமல் இப்படி வச்சுலாம் வந்து இப்போ அங்கே போயிட்டு இருக்கேன்னா சும்மா இப்படி வச்சுலாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது எல்லாம் நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ அதனால் சீன்ஸை ரிவீல் பண்ணக்கூடாது ஹேமா அப்படின்லாம் வந்துட்டு டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சுல, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே vlog வந்து போடலாம். பட் அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யார் ரிமைண்ட் பண்ணா? எஸ்கே, தேங்க்யூ. ஹாய் குமார், உங்களுக்கு எந்த ஊர்? இப்போ நான் சென்னையில் இருக்கேன். தட்ஸ் இட், அவ்வளோதான். மேடம் கேட்டாங்க, உடனே ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. பிரதீப் உங்களுக்கு தான் இது. ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோஸ் கொடுங்க. யுவர் பர்த்டே சீனியரா? அப்படின்னா எனக்கு தெரியலையே, புரியலையே, என்னன்னு சொல்லுங்க. எஸ்கே ஹாய், ஸ்மைல், தேங்க்யூ. ஹரிணி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய். ஆர் யூ ப்ரெக்னென்ட்? டெலிவரி ஆயிடுச்சா? சீரியஸ்லி நான் உங்களோடது வளகப்லாம் பார்த்தேன். டெலிவரி ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் நான் பார்க்கல, சாரி. எப்படி இருக்கீங்க? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் டெலிவரினா என்ன பாப்பான்னு சொல்லுங்கள். ரியலி ஹாப்பி ஃபார் சீயிங் திஸ் மூமெண்ட் ஹேமா. தேங்க்யூ ஐகே. Congratulations Harini, thank you. Congratulations, thank you. Muthu Rose and Heart, thank you heart. சுகி எங்க? சுகி இப்போ இவ்வளோ நேரம் அவங்க வீட்டில் தான் இருந்தேன். அவங்க வந்து இப்போ வெளில போயிருக்காங்க. இன்னைக்கு ரிலீஸ்லையே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போயிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் மூவி ரிலீஸ் டுடே சிஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் சிஸ், September 26 தான். தேங்க்யூ சிஸ். September 26 இந்த மந்த்தா? ஓகே ஓகே ஓகே. இன்னும் வந்து ஒரு எவ்வளோ, ஒரு 10 days இருக்கு இல்லையா? 10-15 days இருக்கு. ஓகே, ஹாப்பியாக இருங்க, எந்த வரையும் பண்ணாதீங்க. ஸோ டெலிவரி பக்கத்தில் வரும்போது எல்லா கேர்ள்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்கும், இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படி தான் பயந்தேன். பட் அப்போல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1 day கிராஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ எதுவும் பயப்படாதீங்க. டெலிவரி டைமில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஓகே. அதுக்கப்புறம் சுகி எங்க? சுகி தான் ஷாப்பிங் போயிருக்காங்களே. ஹாய் ஹாய் ஹாய். இன்னைக்கு தேங்க்யூ சொல்லியே டயர்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு புரியுதா என்ன சுச்சுவேஷன்ஸ்? எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்காக தானே இவ்வளோ வெயிட் பண்ணோம். இந்த சந்தோஷம் முக்கியமா, நமக்கு டயர்டு முக்கியமா? இப்போ நான் இந்த லைவ் இல்லாமல் இருந்தால் நல்லா போய் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பேன். அந்த தூக்கம் முக்கியமா? என்னோட லவ்வபிள் ஃபேன்ஸ் முக்கியமா? சொல்லுங்க. உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு எனக்கு தூக்கமா முக்கியம். ஆனால் எனக்கு கண்ணு வலிக்குது, சீரியஸ்லி எனக்கு கண்ணு வலிக்குது, தலை வலிக்குது, டயர்டாக இருக்குது. அப்படியே படுத்துறேன். அப்படியே இருக்குது. இந்த நைட்டெல்லாம் குட்டீஸ் வந்துடுவாங்க, 4 குழந்தைங்க. அவங்க 4 பேரை வச்சுட்டு தூங்க முடியுமா? முடியாது.
பெரிய பொண்ணு சொல்லுவா சித்தி என்கிட்ட படுன்னு. என் பொண்ணை விட்டும் நான் தனியாக இருக்கேன், என் பொண்ணை விட்டும் நான் தூங்க முடியாது. தம்பி வந்து அப்படியே மேலே படுத்துப்பான். சின்ன பாப்பா சித்தி என் கூட அப்படின்பா. இன்னைக்கு தூங்கின மாதிரி தான் 1 மணி 2 மணி ஆகும். இந்த குழந்தைங்களெல்லாம் மேய்ச்சிடலாம். என் அக்காவையும் என் அக்கா பாவா குழந்தையும் மேய்க்கவே என் அக்கா பாவா அவங்க 2 பேர்த்தையும் மேய்க்க முடியாது. அவங்க 2 பேரும் விடிய விடிய கதை பேசுவாங்க. ஸோ எல்லாமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபேமிலி தானே ஃபஸ்ட்டு. ஸோ நான் இங்கே தனியாக இருக்கேன்ல, அவங்களாம் வேறு ஏரியாவில் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வராங்க, வந்துட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துடுவாங்க. 8:30க்கெலாம் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசி நான் இன்னைக்கு ஆஃபீஸே போல் 7 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. மணி 6:50. இல்லை 7 மணிக்கு நான் எப்படி அங்கே ஆஃபீஸ் போகிறது? பேசிட்டு இருந்தாங்கன்னா ஷோ டைம் வரைக்கும் உங்கள் கூட பேசிட்டு இருப்பேன் மேம். எத்தனை மணிக்கு ஷோ? எந்த ஏரியாவில்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? 224. உங்களோட ஐடி, உங்களோட நேம் கூட இல்லை. முருகன் ஹாய் ஹாட். give me. ஸோ இவ்வளோ ஹாட் உங்கள் எல்லாருக்கும். சாரி ஐ கிவ் யூ, சாரி கிவ் மீ சொல்லிட்டேன். ஐ கிவ் யூ, டேக் இட். ஹாட் உங்கள் எல்லாருக்குமே ஹாட். ஓகே, ஐ லவ் யூ காய்ஸ். என் ட்ரீயில் பொட்டு வச்சா ரொம்ப அழகாக இருப்பீங்க. இந்த ட்ரெஸ்க்கா? இது ஒரு ஷார்ட் ட்ரெஸ், இது வரைக்கும் தான் இருக்கும். ஆல்ரெடி நான் இதோட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஐடிசியில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ முருகேஷ், தேங்க்யூ. இன்னைக்கு அம்மா வந்தாங்கன்னா 10:15 ஆல்பர்ட் தேட்டர்னா எக்மோர் தானே? ஓ, அங்கே நைட் ஷோ இருக்கா? சூப்பர், ஸோ பியூட்டிஃபுல், சூப்பர் ஸ்மைல். தேங்க்யூ. எனக்கு அப்படியே யாராவது இப்படி மசாஜ் பண்ணிவிட்டா நல்லாயிருக்கும். தலை வலிக்குது, தூக்கம் இல்லைனாலே தலை பாரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டெய்லியும் தலைக்கு ஊற்றிட்டு இருக்கேன் 1 வீக்காக. இப்போ யாராவது மீட் பண்ண போகணுன்னா நம்ம எண்ணெய் வச்சுட்டுலாம் போக முடியாது. ஸோ அதெல்லாம் நைட்டானா எண்ணெய் வைக்க வேண்டியது, காலையிலனா தலைக்கு ஊற்ற வேண்டியது. அப்படியே ஹேரில் ட்ரையாக இருக்குது. இந்த 1 வீக்காக எதுவுமே பண்ணலை நான். So beautiful smile. Thank you. Love you. Thank you. Yes, okay. Okay, 1 hour ஆயிடுச்சா? சொல்லுங்க, போதுமா? எஸ், எக்மோர் தான். சூப்பர். தூங்காம பார்க்கணும். 10:15 போயிட்டு 1 ஹவரில் பிரேக் வந்ததுக்கப்புறம் தூங்கக்கூடாது. பிரேக் அப்புறம் தான் என்னோட சீன் வரும். பிரேக் அப்புறம் ஃபுல்லாக அப்படியே ஸ்பீடாக போயிடும் மூவி. அப்படியே டக் 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 டக்குன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் மூவி. அதுக்கு முன்னாடியே ஒரு ஹானஸ்டாக சொல்லணும்னா ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் ஸ்லோலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 1 செகண்ட். ஹலோ, சூப்பராக இருக்காங்க நீங்கள். ஓ, சொல்லு தங்கம், நீங்கள் பார்த்தீங்களா? அப்படியா, புக் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு தான் ரிலீஸு. ஓகேப்பா, ஓகே. பாருங்கள், பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா நாளைக்கு காசி டாக்கீஸ் வாங்க, சேர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன் அசோக் பிள்ளை. ஆஃப்டர்நூன் 12 o'clock. ஓகே தங்கம், பாருங்கள், முடிஞ்சா இன்னைக்கு பாருங்கள், இல்லைன்னா நாளைக்கு வாங்க. நல்லா இருக்காங்க. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லைவ்ல இருக்கேன், நான் அப்புறமேல் பண்ணவா? ஓகே தங்கம், பாய். சாரி, என்னோட அசிஸ்டன்ட் பாய்
முன்னாடி என்னோட சீரியல் அசிஸ்டன்ட் பாயாக இருந்தவங்க. ஸோ அதனால் அக்கா படம் எப்படி இருக்குக்கா, நான் போய் இன்றைக்கி மூவி பார்க்குறேங்க்கா, இப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருக்காங்க. சாரி அது போயிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்க்கணுன்னு நினச்சேன், பட் முடியல மேம். ஓகே நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் இது சாரி இப்போ நைட் ஷோ போய் பார்க்குறீங்களா, பாருங்கள், நல்லாயிருக்கும் மூவி. புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை புக் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு காசி டாக்கீஸ் வாங்க ஆஃப்டர்நூன். இல்லை சண்டே எல்லோரும் ஃப்ரீனா சண்டே வாங்க. நான் சாட்டர்டே சண்டே 2 நாளும் நான் வருவேன். காசி டாக்கீஸ் 12 o'clock ஷோ, அசோக் பில்லா லொக்கேஷன். ஹேமா ரொம்ப வெயிட் போட்டுட்டீங்க. 2017 பார்க்கும்போது ஸ்லிம்மாக இருந்தீங்க. இப்போது 2017 பார்க்கும்போது நான் ஸ்லிம்மாக இருந்தேன். அப்போ நான் 55 kgல இருந்தேன். மேரிட் ஆகலை, பாப்பா இல்லை. பட் இப்போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பாப்பா இருக்காங்க. இருந்தாலும் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் இடையில ஒரு 2-3 years அப்படியே விட்டுட்டேன். சிசரியன் அப்படியே விட்டுட்டேன். மூவியில் இல்லை, ஊருக்கு போனேன் வந்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு வெயிட் லாஸும் பண்ணிகிட்டு இருக்கேன், மெயின்டைனும் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிடுவேன். ஓகே. ஐ எம் ஃப்ரம் மேட்டூர் மேடம். அப்படியா சூர்யா, ஓகே சார். நீங்களா, ஓகே. எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கீங்களா? தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி ஒரு மூவி ரிலீஸு உங்கள் மேட்டூரில் எடுத்தது. நியர்பை நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். சேலமில் இருக்குது, அதுக்கப்புறம் ஈரோடில் இருக்குது, அன்னூரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் மூவி பார்க்கணும். இல்லைனா சென்னை வாங்க, சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக மேம். உங்களுக்காக பார்க்க தான் போகிறேன். ஏன் தூங்கணும்? தூங்கக்கூடாது, தூங்குற மாதிரி இருக்காது. சீரியஸாகவே மொக்க படம்லாம் இல்லை, நல்ல ஜாலியாக இருக்கும். 18+க்கு அங்கங்கே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் மீனிங் கொஞ்சம் இருக்கும். பட் கிட்ஸும் பார்க்கலாம். எந்த ஒரு கிளாமர் வல்கர் இருக்காது. கிளாமர் இருக்கும், மாடர்ன் இருக்கும், வல்கர் இருக்காது. ஸோ சின்ன குழந்தைங்க கூட இந்த படம் பார்க்கலாம். டபுள் ஷோ சண்டே இன்னைக்கு ஒர்க்கு இல்லைன்னா ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஷூட்டிங் அப்போ பார்த்தேன் உங்களை. அப்படியா, ஓகே. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டரில் போய் மூவி பாருங்கள். கண்டிப்பாக செம்மையாக இருக்கீங்க, போங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே சரி, ஓகே. எல்லோரும் நாளைக்கு வந்துடுங்க. அசோக் பில்லர் காசி டாக்கீஸ், காசி தியேட்டர் கிடையாது. ஃப்ரண்ட் ஆஃப் மெயின் ரோட்டில் இருக்கு இல்லையா, அது கிடையாது. அந்த ஸ்ட்ரீட் உள்ள போய் வரும் இல்லையா, பிரிட்ஜுக்கு கீழே உள்ள. ஸோ அந்த ஸ்ட்ரீட் உள்ள இருக்கிற காசி டாக்கீஸ் தியேட்டருக்கு நாளைக்கு 12 o'clock ஷோ. நான் வந்துடுவேன் 11:30க்கு. நீங்கள் எல்லோரும் வாங்க, சேர்ந்து மூவி பார்க்கலாம். ஓகே, நான் போயிட்டு வரேன். சீரியஸில் என்னால் சத்தியமாக முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். கண்ணெல்லாம் அப்படியே டல்லாக இருக்குது. ஹேமா பாப்பா எப்படி இருக்காங்க? சூப்பராக இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு இருக்காங்க என்னை பார்க்கறதுக்கு. ஆல்மோஸ்ட் 10 days ஆயிடுச்சு நான் பாப்பா பார்த்து. டெய்லியும் வீடியோ காலில் தான் பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது இப்போதைக்கு. எனக்கு எல்லாம் சரியாகும், பார்த்துக்கலாம். பெஸ்ட் விஷஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்பா பண்ணும். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் தங்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே ஹேமா, ஓகே. எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். நான் போயிட்டு வரேன். என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போங்க மேம். என்ன சொல்லிட்டு போகிறது? ஐ லவ் யூ. எஸ், ஐ லவ் யூ. எல்லாருக்குமே ஐ லவ் யூ. எல்லாருக்கும் கேட்டா மெசேஜ் பண்ணுறேன், பண்ணுங்கள். ஓகே, மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக மூவி பாருங்கள். நாளைக்கு 12 o'clock வந்துடுங்க தியேட்டருக்கு. ஓகே, நான் வந்துடுவேன். ஓகேயா? 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 போதுமா? ஓகே, டேட்டா. லவ் யூ காய்ஸ். எல்லாருக்குமே ஐ லவ் யூ. நாளைக்கு எல்லாரும் வந்துடுங்க. ஓகேயா? மூவி பார்க்கலாம். பை.